அமெரிக்காவை எதிர்த்து ஈரானுக்கு ஆதரவாக இந்தியா செயல்பட்டிருப்பது சர்வதேச அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் அந்நாட்டு அரசுக்கு எதிராக கடந்த டிசம்பர் மாத இறுதியில் தொடங்கிய போராட்டம் உச்சகட்டத்தை அடைந்து பல்வேறு பகுதிகளுக்கும் பரவியது. ஈரானின் பல்வேறு நகரங்களிலும் கூடிய மக்கள் அந்நாட்டு அரசுக்கு எதிராக முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அரசுக்கு எதிராக போராடுபவர்கள் மீது பல்வேறு இடங்களில் தாக்குதலும் நடத்தப்பட்டது. இந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த போராட்டத்தை ஈரான் அரசு கடுமையாக ஒடுக்கியதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் ஈரான் அரசுக்கு எதிராக ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. இந்த தீர்மானம் கடந்த வெள்ளிக்கிழமையன்று வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. அதில் தீர்மானத்திற்கு ஆதரவாக 25 நாடுகள் வாக்களித்த நிலையில் இந்தியா, சீனா, பாகிஸ்தான், இந்தோனேசியா, ஈராக், வியட்நாம் மற்றும் கியூபா ஆகிய நாடுகள் இத்தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தன. மேலும் 14 நாடுகள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. இதன் காரணமாக பெரும்பான்மை அடிப்படையில் இந்த தீர்மானம் நிறைவேறியதாக அறிவிக்கப்பட்டது. இதனிடையே இந்த தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்த இந்தியாவுக்கான ஈரானின் தூதர் முகமது ஃபதாலி நன்றி தெரிவித்துள்ளார். ஈரானில் நடைபெற்ற இந்த போராட்டங்களுக்கு அமெரிக்கா தனது தீவிர ஆதரவை வழங்கி வந்தது. மேலும் புரட்சியாளர்களுக்கு ஆதரவாக அமெரிக்க உளவுத்துறையும் களத்தில் இறங்கி வேலை பார்த்தது. அதே போல ஐநாவில் ஈரானுக்கு எதிராக இந்த முக்கிய தீர்மானத்தை கொண்டு வருவதில் அமெரிக்கா முக்கிய பங்கு வகித்தது. இத்தகைய சூழலில் அமெரிக்காவை எதிர்த்து ஈரானுக்கு ஆதரவாக இந்தியா செயல்பட்டிருப்பது உலக அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.